ஆளுநர் கூட்டியுள்ள உதகை மாநாட்டை துணைவேந்தர்கள் பங்கேற்க கூடாது என்று கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு வலியுறுத்தியுள்ளார். மராட்டியத்தில் ஹிந்தி கட்டாயம் அல்ல என்று பாஜக அரசு பின்வாங்கி இருப்பது தற்காலிகமானதுதான் என்றும் அவர் கூறியுள்ளார். மராத்தி அரசு, பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய மராத்தி அரசு தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய மொழிக் கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். இனி மராத்தி மாநிலத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகள்லையும் மும்மொழி இருக்கும் அப்படின்னு அறிவித்த உடனேயே மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அந்த கொந்தளிப்புக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது. வட இந்தியாவில் பல மாநிலங்களில் மக்கள் இயல்பாக பேசக்கூடிய பல்வேறு மொழிகள், நூற்றுக்கணக்கான மொழிகள் அந்த மக்களின் மொழியாக இல்லாமல் அந்த மக்களை பார்த்து நாமே இந்தி மொழியை பேசும் மக்கள் என்று சொல்கிறோம். இப்போ ஒரு மொழியை இழப்பது என்று சொல்வது இன அடையாளத்தை இழப்பது என்பதற்கு சமம். ஒரு இன அழிப்பினுடைய தொடக்கம்தான் மொழி அழிப்பு. மொழி அழிந்தால் இனம் அழிந்துடும். இப்போ இன அடையாளமே இல்லாமல் பல மாநிலங்களில் மக்கள் இது எல்லாமே ஹிந்தி பெல்ட் என்று ஆயிட்டு. இப்போ ஆவாதி மொழி பேசியவர்கள், போஜ்புரி மொழி பேசியவர்கள், மைத்திலி மொழி பேசியவர்கள், கோன் மொழி பேசியவர்கள் என்று பல்வேறு மொழி பேசியவர்களை நாம் எப்படி சொல்கிறோன்னா ஹிந்தி மொழி. அதே சூழல் மராத்திக்கு வந்துவிடும் என்கின்ற அச்சம் மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் பாஜக அரசு எப்பொழுதுமே மக்களுடைய குரலுக்கு செவிசாய்த்தது கிடையாது என்பதுதான் வரலாறு. மிக பகிரங்கமாகவே திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் எதை விரும்புகிறார்களோ, மக்கள் எதை கேட்கிறார்களோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். மக்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மக்களுக்கு எது நல்லதுன்றதை பாஜக தான் தீர்மானிக்கும். பாஜக ஆட்சி பொறுப்பில் இருந்தால் அரசு தான் தீர்மானிக்குமே தவிர நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறார். இதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடு. எனவே மராத்தி மக்கள் வீறு கொண்ட போராட்டத்திற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ வேந்தராக இந்தியா விடுதலையில் இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு 76 வருடங்களாக பல்வேறு ஆளுநர்கள் தமிழகத்தில் ஆளுநர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் எந்த ஆளுநருமே நான் கல்வி மாநாட்டை கூட்டுகிறேன் என்று அரசை கலந்து ஆலோசிக்காமல், மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்கு எந்த விவரத்தையும் சொல்லாமல் தன்னிச்சையாக ஒரு கல்வி மாநாட்டை நடத்துகிறேன் என்று துணைவேந்தர்களெல்லாம் அழைத்து நடத்தக்கூடிய பழக்கம் என்பது இந்தியாவில் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. திரு RN ரவி அவர்கள் ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகுதான் திரு RN ரவி அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக வருடம் இந்த கூட்டத்தை நடத்துகிறாரு. இது இந்த நடைமுறை என்பது ஸ்டாச்சுட்டரி நடைமுறை கிடையாது. அது சட்டத்தின் படியான ஒரு நடைமுறை கிடையாது. உச்சநீதிமன்றத்தை அவர் அவமானப்படுத்தியிருக்கிறார்னா அதை ஆமோதிக்கிறாரா என்ற மிக முக்கியமான கேள்வி எழும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய, சமூகத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய, தன்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய, தன்னுடைய மாணவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை துணைவேந்தர்களுக்கு இருக்கு. எனவே துணைவேந்தர்கள் இந்த ஆளுநர் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டை பங்கேற்காமல் புறக்கணிப்பது தான் ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அதற்கு மாற்றாக அந்தந்த துணைவேந்தர்கள் அந்தந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனைகளை தீர்த்து ஒரு வலுவான அடுத்த கல்வியாண்டு தொடங்குவதற்கான ஆலோசனைகளை தமிழ்நாடு அரசிடம் கொடுத்து அந்த ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளத்தான் துணைவேந்தர்கள் முயற்சிக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.